வணக்கங்க. நான் உங்க இந்திரா சுந்தரம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான பதிவு தான். இன்னைக்கு நான் ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது அதுல ரிதன்யா தங்கத்தை மாதிரியே இன்னொரு பொண்ணை அதே மாதிரி கார்ல உட்கார வச்சு அந்த பொண்ணு என்னென்ன பேசிச்சோ அதே மாதிரி பேச வச்சு அழுக வச்சு அந்த மாதிரி பதிவு போட்டு அவங்க வியூவர்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு காசுக்காகத்தான். அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். அவங்க எவ்வளவு ஒரு வேதனையில துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா மேல சில பேர் தவறுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட அழுகும் போது கொஞ்சம் சமாளிச்சு இருமான்னு எல்லா அப்பா அம்மாவும் கேஷுவலா சொல்ற மாதிரிதான் அவங்களும் நினைச்சிருப்பாங்க. தவிர ஒரு பொண்ணு இறந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் எந்த அப்பா அம்மா இந்த மாதிரி அந்த பொண்ணு அங்க போக சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யாரும் தயவு செஞ்சு அவங்க அப்பா அம்மா மேலேயோ அவங்க தம்பி மேலேயோ எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அந்த பொண்ணு இறந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய வேதனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதனால ஒவ்வொருத்தங்க அவங்களோட வியூவர்ஸ் வரணும், அதுல பணம் சம்பாதிக்கணும், யூடியூப் எல்லாருமே அதை பண்றாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது இன்னைக்கு அதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வேதனையா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது எப்படி எனக்கு அது வார்த்தைகளால என்னால சொல்ல முடியல. கண்டிப்பா இது தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் தான் அவங்க இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரிதான் சொல்றேன். ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவ ஒரு தைரியமா இருந்திருக்கலாம். பட் அந்த நேரத்துல அவ மனசுல என்ன தோணுச்சு, அந்த சூழ்நிலையில அவ எப்படி இருந்தாங்கிறத அவளுக்கு மட்டுமே தான் தெரியும். இப்ப நானும் வெளியில இருந்துட்டு அது அவ அப்படி பண்ணா இப்படி பண்ணா நானும் சொல்லலாம். ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால அந்த பொண்ணு போயிட்டா. அவ போனதுனால அதுக்காக வச்சு இத்தனை விமர்சனங்கள் தயவு செஞ்சு வேண்டாம். தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். அந்த பொண்ணோட பேசின வாய்ஸை வச்சு கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கண்டிப்பா நீதிபதி வழங்குவாரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை பத்தி தவறா வேற எதுவும் பேச வேண்டாம். நன்றி.